இன்ஸ்பெக்டர் சார், இங்க கொஞ்சம் கல்வெட்டு இருக்கு. Go. 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 என்னை பழிக்கும் எவ்வுயிரும் வினை கரத்தால் மண்ணாகும். தன்பலம் காட்டுவார் சீவனுடன் அம்பலம் தாண்டார் அந்நாளே. அங்க பாரு. இல்ல சார உனக்கு நல்ல பருந்து பார்வல. பேச்சு இருக்கட்டும், தேன் புளிற வழியை பார்க்கலாம். மாமோய், இந்த தேனை எடுத்துட்டு போய் நான் பட்டர் கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஆத்தா, எடுக்கிறதெல்லாம் கோயிலுக்கு மருந்துக்கு கொடுத்துட்டா எப்படி ஆத்தா? கீழே டவுன்ல போய் வித்துட்டு வந்தா 4 காசு பார்க்கலாம்ல. உனக்கு காசு தானே மாமா வேணும், நான் தாரேன். முதல்ல தேனு சாமிக்கு, புறவுதான் மத்தவங்களுக்கு. இல்ல சாரே, நீ அடுத்த கூட்ட பாருல, நான் வாரேன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. நமஸ்காரம். என்ன பட்டர, இந்த கோயில நடக்கக்கூடாது இன்னொரு சம்பவம் நடந்துதாமே. யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நாத்திகம் பேசி அழிஞ்சு போயிட்டானாமே. அப்படி போகணும்னு அவருக்கு விதி போல இருக்கு, போயிட்டார். மனுஷங்க கிட்ட விளையாடலாம், தெய்வத்திட்ட போய் விளையாடலாமா? வணக்கம் செட்டியார. வாகினி, நாங்களும் ஆண் மட்டும் சொன்னோம், கேட்கல.
சட்டம் கடுமை கட்டுப்பாடு இந்த மாதிரி சொல்லி உள்ள நுழைஞ்சா அப்பவும் தெரியுமில்ல பையன் போய் சேர்ந்துப்பாங்க. எங்க நம்ம அண்ணாமலையார்? என்ன செட்டியார், நாங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அதுக்கு இல்லப்பா, அண்ணாமலைக்கு சித்தேஸ்வரர் மேல பக்தி அதிகம். அவர் இருந்தமா இன்ஸ்பெக்டர் உள்ள விட்டார்னு கேட்கத்தான் கேட்டேன். ஆமா, ஏதோ ஒப்புக்கு வேணான்னு சொன்னாரு. வணக்கம் செட்டியார், வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100. எதுக்கு செட்டியார் நான் 100 வருஷம்லாம் இருந்துக்கிட்டு? சில பேர் நான் இப்போவே போயிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. வாய கழுவுமையா, கோயில்ல நின்றுக்கிட்டு பேசுற பேச்சா இது? அதை விடுங்க செட்டியார், நீங்கள் வரேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம் இல்லை? இது ஏன் கோயிலையா? எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணும்னாலும் போவேன். இன்ஸ்பெக்டர் செத்ததை பத்தி பேப்பர்ல போட்டிருந்தான், படிச்சேன், ஆடி போயிட்டேன். பிசினஸ் விஷயமா லண்டன் போறதை கூட நிறுத்திவிட்டு இங்க ஓடி வர்றேன். இந்த கோயில் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இடிஞ்சு கிடந்த கோயில நான் எதுக்காக கும்பாபிஷேகம் பண்ண ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாம என்ன, ஆனா சில பேர் அதுக்கு எதிரா நடக்க முடிவு செஞ்சிட்ட மாதிரி தெரியுது. எதிராக நடக்கிறது யாருன்னு கூடிய சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் செட்டியார். சரி சரி விடுங்க, சின்ன பிள்ளையாட்டம் சண்டை போட்டுக்கிட்டு. பெரியவாள்லாம் சன்னதிக்கு வரணும், அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. வாசவந்தி, அபிஷேகத்துக்கு நாடு ஆயிடுத்து, எங்கே ஒண்ணு காணலையேன்னு பார்த்தேன். சாமி காரியமாச்சுல, வராம இருப்பேனப்பட்டதே. சாமி இந்தாங்க பூ. என்னது ஓலை வந்திருக்கு? சித்தேஸ்வரா, எப்படி இது இத்தனை நாள் என் கண்ணில் படாம போயிடுத்து? டாக்டர், என்னது கையில? சாமி கிட்ட இருந்த ஓலையா? என்னது ஓலையா? பற்ற அதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க. சித்தேஸ்வரா, நல்ல செய்தியா இருக்கு. சித்தர்பட்டி இதனுள் பித்தர் பலரும் நுழைந்து உத்தம நிலை பெறுவதால் எம் தவம் குலைகிறது. பக்தரோ பித்தரோ இனி இங்கு ஏக வேண்டாம். சத்தியம், இதை மீறி புத்தியும் கெட வேண்டாம். புரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஊருக்குள்ள யாருமே இனி புதுசா வர வேண்டாம்னு சொல்றார் சுவாமி. ஏன்? வர்றவாளால சித்தேஸ்வரருடைய தவத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுறதாம். மீறி வந்தா வர்றவாளுக்கு புத்தி கெட்டு பைத்தியமே பிடிக்கலாங்கிறார் சுவாமி. சித்தேஸ்வரர், உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. அண்ணாமலை, இதை தண்டோரப்பட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிடுங்க.
இதனால இந்த சித்தர்பட்டி மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இனி யாரும் ஆசிரமத்துக்கு புது பைத்தியங்களை கொண்டு வரவோ சேர்க்கவோ கூடாது. கோயிலுக்கு வெளியூர் ஜனங்க வர்றதை நம்ம சாமி விரும்பல. சாமி சன்னதியில ஓர வந்திருக்கு. இத சகல ஜனங்களுக்கு சொல்ல சொல்லி அண்ணாமலை உத்தரவு. சாமி, இவங்களோட என்னால போராட முடியல. தைலம் தேய்ச்சிக்க எல்லாரும் சண்டித்தனம் பண்றானுங்க. போடு போடு போய் வெயில் 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 கபடி 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 சார் சார்
என்னாச்சு சார்? லலிதாம்மா சாக்குறத உன்னையும் அடிச்சிட போகுது. இது ஒரு பைத்தியம். யாரு? நீதான் பைத்தியம், புடவை பைத்தியம். நான் போறேனே, அவன் பட பைத்தியம். மேன் கடவுள் பைத்தியம். கடவுளுக்கு பூஜை பைத்தியம். பூஜை ஓம் சும்மாய நமோம், புடவாய நமோம், ரவிக்காய நமோம். என்னது வை? I am great man. Great man. Thank you. Thank you. செண்பகம், ஒருவேளை ஆசிரமத்துல இருந்து ஓடி வந்த பைத்தியமா இருக்குமோ? 2-3 நாளா புதுசா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆசிரமத்துல சேர்க்க வந்திருப்பாங்க, அதான் சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்துடுச்சு. இங்கே கிடக்கட்டுன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ என்ன பண்றது? அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் தாயி? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அது தலையெழுத்துப்படி நடக்கும். பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி இருக்கு, பாவம். After great discussion, I have come to a conclusion that examination is a great botheration. My testing for the future generation whose occupation is irrigation and cultivation. இந்த மாலையை பொன்னாடையாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். சார் ஏன் சார் என் பின்னாடி வரேன்? சார் ஏன் சார் என் பின்னாடி வரேன்? சார் ப்ளீஸ் சார் என் பின்னாடி வராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார் என் பின்னாடி வராதீங்க சார். சார் அப்புறமா நான் அழுவேன். சார் ஏன் சார் அழறேன்? சார் ஏன் சார் அழறேன்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருன்னே தெரியலண்ணா, அப்பதான் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கார். பைத்தியம் போல இருக்கு. சார் யார் சார் நீங்க? அப்படி மாவீரன் அலெக்சாண்டருடைய கொள்ளு பேரன் நெப்போலியன் இஸ் மை பிரதர் இன் லா. வீர தீர பராக்கிரம சூர தீர பராக்கிரம வீர. புரிஞ்சிருச்சு சார், நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க ராஜராஜ சோழனோட சித்தப்பா தானே? கரெக்ட். சாம்ராட் அசோகோட தாத்தா. எக்ஸாக்ட்லி. பைத்தியம், பேசாம அழைச்சிட்டு போய் ஆசிரமம் சேர்த்துட வேண்டியதுதானே? வேண்டாண்ணா, புதுசா யாரையும் சேர்க்க கூடாதுன்னு ஓலை வந்திருக்கேன். ஓஹோ, அப்ப கண்டிப்பா சேர்க்க வேண்டியதுதான். சார் வாங்க சார். ஐயோ வேண்டாண்ணா. நீயும் அழைச்சிட்டு போக மாட்டேன்ற, என்னையும் அழைச்சிட்டு போக கூட மாட்டேன்ற. இப்ப என்ன பண்ணலான்ற நீ? சரிண்ணா, நானே அழைச்சிட்டு போறேன். வாங்க சார். வரேன் சார். டேய் மணிசுந்தரம், பார்த்துட கோயில் வார்த்தை மீறாத, சாமி பொழந்து போட்டுடும்ல. போய் பட்டரை பூப்பால கட்டு சொல்ல. நவநாயகர் பிடிக்குள் நானிலம் அடங்கலாம், யமநாயகன் பிடிக்குள் எவ்வுயிரும் அடங்கலாம். சிவநாயகன் பதம் தொழும் யுவநாயக சித்தர்கள் அவன் போலவே எதற்கும் அடங்காதார். அடக்குவார், ஆவியை புடம் போடுவார்.